சில்லுன்னு டக்குன்னு ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகர் அகர் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணி தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். நான் ஒரு 2 பவுலில் வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 2 in 1 லேயர், இன்னொன்று வந்து தனியாக செப்பரேட்டாகவே. ஸோ செப்பரேட்டுக்கு பிளேட்டில் போட்டாச்சு, 2 in 1க்கு ஒரு பவுலில் போட்டாச்சு. ரெண்டுமே செட் ஆகட்டும். அதை எடுத்து அப்படியே சைடில் வச்சுருவோம். இப்போ அடுத்த லேயர் பண்ணுறதுக்கு அதே அகர் அகர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கரையை விட்டுருக்கோங்க. கரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பால் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர், சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர மாதிரி கரைச்சி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுலில் இதோட லேயரை நம்ம போட்டு மேலே நட்ஸ் போட்டு டாப்பிங் பண்ணோன்னா சூப்பராக கலர்ஃபுல்லான அகர் அகர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தனியாக ஒரு பிளேட்லேயும் இந்த பவுல் ஒயிட் கலரில் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ சூப்பராக சில்லுன்னு இஃப்தாருக்கு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.